முட்டைக்குள் உருவாகும் குஞ்சிய ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த தாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்து பூமியிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்பேற்பட்ட உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? வேற என்ன செய்யாமா? படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டுமென்று ஆண்டவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். நாளை நல்லடினை எடுத்து நாளை நல்லடினை எடுத்து நாளை நல்லடினை எடுத்து எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் அவர் நாடு எங்கும் படியிழந்தார். படியளந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி அவளா பொண்டாட்டி. வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா தாத்தா? படியளந்த பகவானுக்கு பார்வதி கைலாச வாசல் எதிர்பார்த்து நின்று பகவான் வந்த உடனே பகவானுக்கு பாலும் பழமும் கொடுத்திருக்கா. இப்ப நாமெல்லாம் வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாட்டி சட்டாப்போட வாசல் நிக்க. ஆச்சி ஏன் அப்படி நிக்கானா? எதுக்கு? வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல போய் ரூபாயை கொடுத்தேன்னு வையே, கொடுத்தோம்னா சட்டாப்பையை கொண்டு நல்ல உனக்கு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. ரூபாயை கொடுக்காம செலவு பண்ணிட்டு போனா என்ன செய்வா? அதே சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு ஆச்சி செவட்லயே 2 பூசையை கொடுப்பா. எங்க வீட்டுல அப்படிதான் நடக்கு. அதுக்குத்தான் இந்த சட்டாப்ப. அவ வாசல்ல சட்டாப்பை வச்சு நிக்கிறத பார்த்த உடனே நீ கொடுக்கக்கூடிய ரூபாய் கொண்டு மொத்தமா கையில கொடுத்துருவேன். சரி, என் பொண்டாட்டி கையில ரூபாய் வாங்கின உடனே அப்படியே பல்ல காமிப்பா. ஆமா, அவ சாப்பாடை பொங்கி வச்சு நீ திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? சாப்பிடும் போது நல்லா தானே இருக்கு. அதாவது ஆனா பிறந்தவங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு அந்த அம்மா கையில கொடுத்தா தானே அந்த அம்மா உங்களுக்கு சாப்பாடு கறி குழம்பு எல்லாம் ஆக்கி வைப்பா. ஒரு துவையலாவது நமக்கு அரைச்சு கொடுப்பா. அம்மா அதை விட்டுட்டு
நம்ம 500 ரூபாய்க்கு உழைச்சோம்னா 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனோம்னா பொண்ணா பிறந்த என்ன செய்வா? உன்ன மாதிரி ஆண்டவன் சிவன் கிடையாது. இறைவன் ஈரேழு உலகம் எல்லாம் உயிரும் தப்பாமல் இறையிழந்து வந்ததனால அதனால ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். இப்படி கலைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களும் கைலாசத்திலே குலவிருந்து வருகிறார்கள். அப்பந்தான் பார்வதி சிவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, ஈரேழு உலகம் எல்லாம் இறையிழக்கும் இறைவா, நீங்க உலகமெல்லாம் படியிழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன கேள்வி? அம்மா பார்வதி, உலகத்தை நான் தான் படைத்தேன், நான் தான் பாதுகாத்தேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து வருகிறேன் அம்மா. 10 பொருளுக்கும் அர்த்தம்னா என்ன பகவானே? 10 பொருளுக்கும் அர்த்தம் வேண்டாம் என்ன தெரியுமா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நான் தாண்டி, தாயே ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும், தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனு நான் தாண்டி, எம்மா மூணு மூணாண்டி முக்கண்ணேனு நான் தாண்டி, தாயே நாலு நாலாண்டி நாலு வேதங்களு நான் தாண்டி, தாயே ஐந்து நல்லா ஐந்தாண்டி 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 5 பஞ்சபூதங்களு நான் தாண்டி, 5 பஞ்சபூதங்களு நான் தாண்டி, எம்மா 6 ஆறாண்டி 6 சாஸ்திரமு நான் தாண்டி, 7 ஏழாண்டி 7 சமுத்திரமு நான் தாண்டி, தாயே 8 எட்டாண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி, தாயே 9 9ஆண்டி நவக்கிரகமு நான் தாண்டி, 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல 10ஆண்டி 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 பகவானு நான் தாண்டி, ஓ பகவானு நான் தாண்டி, நானும் அசைந்தால் அசையும் அம்மா, அகில இந்த உலகமே நான் அகண்ட நகலும் அம்மா, நான் படைத்த உலகமே ஏழையம்மா பார்வதி, அடியே பார்வதி, என்ன பகவானே? ஈரேழு 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான் பகலும் நான் தான், இருளும் நான் தான் ஒளியும் நான் தான், சிவனார் இல்லையானா சிவ உலகமே கிடையாதம்மா. கிடையாது பார்வதி. அப்படி இருக்க இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? உனக்கு சந்தேகம் வரலாமா? இறைவா, என்ன இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் போய் காலையிலேயும் மாலையிலேயும் வணங்கி வருகிறீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும்? வணங்கக்கூடிய காரணம் என்ன? பார்வதி, உலகத்தை நான் படைத்து காத்து ரசித்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வரவேணுமானா யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். பகல்ல ஒளி கொடுக்க வேண்டுமானால் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அதற்காகத்தான் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. பார்வதிக்கு அப்பமும் நம்பிக்கை வருமா? அப்பமும் நம்பிக்கை வரல. அது எப்படி இந்த ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவனுடைய திருக்கண்ணை மறைத்தா இந்த உலகம் என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அவள் ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி பார்வதி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாளுக்கு தெரியாது பின்னால ஓடி வந்து
இருளாலே உலகம் இருளாச்சு அப்போ இரேழு உலகம் எல்லாம் இருளாய் இருக்குதையா பாரேழு உலகம் எல்லாம் பாலடைந்திருக்குதையோ ஆண்டவன் திருக்கண்களை ஆதிபராசக்தியானவள் மறைத்த பொழுது அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாகவே இருக்க உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியுமா? இருட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பந்தான் சிவன் பார்த்தார். நாமல் படைத்த மனுக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திகைத்து வாடுகிறார்களே. நாம இப்பொழுதே இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும். இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கண்ணு மட்டும்தானே தெரியும். சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் பார்வதிக்கு தெரியாது. உடனடியாக நாமல் உச்சிக்கண்ணை திறந்து ஒளி கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சாமி உச்சி கண்ணை திறப்பார். அவர் உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறந்த போது இந்த உலகம் எல்லாம் ஒளியாச்சு. அவர் உச்சி கண்ணை பகவான் திறந்த போது நீண்ட ஒளி ஆகுதையா. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே அவர் உச்சிக்கண் திறந்து ஒளி பறக்க அக்கினி பொறியிலே அழகான ரூபங்களோடு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பொன் வந்து பிறந்தாள். ஆண்டவன் பெண்ணை அழைத்து அம்மா தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆட ஆளை போட வேண்டாம். என் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமாகவே பிறந்ததனால உச்சி கண்ணில் வந்து பிறந்தனால எம்மா பிறந்தனால தாய உச்சி மாதாளி வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப இந்த பார்வதி சிவபெருமானை கண்டவுடனே ஐயையோ ஆண்டவனுடைய மகிமை தெரியாமலா நம்ம கண்ணை மறைத்து கடவுளையே இப்படி பரிசோதனை செய்து பார்த்து விட்டோமே. உடனடியாக நாம சிவனிடத்திலே சென்று ஆண்டவா பரம்பொருளே அறியாமல் செய்து விட்டேன், ஆண்டவா என்னை மன்னிக்க வேண்டும் என்று பகவானுக்கு முன்னால கோபம் கொண்டு சிவன் எங்க நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பட்டு பயந்து பார்வதி பகவானுக்கு முன்னால பயத்தினால் வியர்த்து பார்வதி அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. இந்த பயத்தினால் உண்டான வேர்வை கைலாசத்திலே காட்டாத்து வெள்ளமாகவே கரை புரண்டு நிற்க இந்த வெள்ளமோ ஒரு உப்பு தண்ணி. இது உலகம் போனா உலக மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று ஆண்டவனுடைய 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவள் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வியர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாகவே படைத்து ஆண்டவள் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? சாமி வங்கம் சம்பாதி வேகப்பாடி வேக வங்க சம்பாதி வேகப்பா வந்தாங்கட ஒரு கடலா ஆனே கங்கைய சண்டி வேகப்பா கருப்பு கடை இரண்டாம் கடை மூணாம் கடை மோர் கடலா நாலாம் கடை நல்ல தண்ணி சாமி ஐந்தாம் கடல் அலைகளா ஆறாம் கடல் ஆலக்கடை
அந்த பளிங்கு வண்ணம் பாறையே கடந்தது ஒரு ஆலமா ஆலம் மாறாடி அடியில காற்றடித்து மணல் குமித்து ஒரு கரையாம்புத்து வளர்ந்திருக்கு அது ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்தா வெள்ளை புத்தா அது தங்க புத்தா வெள்ளை பூ அது தானாக வளர்ந்த பூ படர்ந்த ஆலமரத்தினுடைய அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு புத்துக்கு வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இரு பேர்களும் எவ்விதமாகவே வாழ்ந்து வருகிறார்கள் சாமி நாகலோக பட்டணத்தில் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நாகம் என்றா நம்ம பூலோகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. அப்புறம் எப்படி? தலை மட்டும் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவமாக தெய்வத்தினுடைய அம்சமாகவே இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் 2 பேருக்கும் மண்ணால் குறைவு இல்லை, மனையாளே தாழ்வு இல்லை. தாத்தாவுக்கு மாய கண்ணே நினைப்பு, அதனால புல்லாங்குழல் வாசிக்கார். அந்த கண்ணே வேற, இது கருப்பு கண்ணை. அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 7 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, அங்கனமும் கழுத்தினரும் அடுக்கடுக்காகவே மேடைகளும் இப்பேர்வட்ட செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வத்திலேயே உயர்ந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா. நம்ம வீட்டுல எவ்வளவுதான் ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த மண்ணு நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? மண்ணு எப்படி அம்மா அப்பான்னு அழைக்கும்? கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி போட்டிருந்தாலும் இந்த தங்கம் நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? ஒருபோதும் அழைக்காது. இல்ல வீட்டுல பீரோவுல நிறைய பணம் காசு வைத்திருந்தா அந்த பணம் நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? அழைக்காது. இவை 3மே உணர்வற்ற உயிரற்ற வெறும் பொருள். ஆனால் நாமளை அம்மா அப்பா
என்று அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே குழந்தை செல்வம் தான். அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். பேர்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் இப்ப ஒரு ஆளு நம்மளை பாக்குறாங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் பார்க்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, உங்ககிட்ட எத்தனை வீடு இருக்கு, எவ்வளவு நகை வச்சிருக்க அப்படியா கேட்பாங்க? அப்படி கேட்க மாட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆகியாச்சாப்பா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, உன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. அப்போ அதை விட்டுட்டு இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் ஏந்தும் பிள்ளை இல்லாத கவலை கொண்டு நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து ஈராறு வருடங்களாகவே தவம் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா தீராத வினைக்கெல்லாம் தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவார்கள். அதனால் சிவனை நினைத்து நாமல் பிள்ளைக்காகவே தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளி சமா தலை மூழ்கி வெள்ளி சமா தலை மூழ்கி வெள்ளி சமா தலை மூழ்கி தலம் மூழ்கி தலம் மூழ்கி அங்கே விரதம் அது இருந்து வாராய்ந்து அங்கே விரதம் அது இருந்து வாராய்ந்து தரம் மெழுகி